அனைவருக்கும் வணக்கம். பாரிஸ் அந்நிய வேத போதக சபை MEP சபை பாண்டிச்சேரியிலே தன்னுடைய பணியை ஆரம்பித்து 250வது ஆண்டை இந்த ஆண்டு கொண்டாடுகிறோம். பாரிஸிலிருந்து அவர்கள் வந்து இங்கே பல இடங்களிலே பணிபுரிந்தார்கள். பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, ஏறக்குறைய மைசூர் வரை கர்நாடக மிஷன் என்று அவள் ஆரம்பித்து பல இடங்களிலே பணி செய்தார்கள். அவர்கள் பாண்டிச்சேரியிலே அந்த பணி துவக்கிய இந்த 250 ஆண்டை இந்த ஆண்டு கொண்டாடுகிறோம். ஆகஸ்ட் மாதம் 25, 26, 27 ஆகிய 3 நாட்களில் இது கொண்டாடப்படுவதாக மறை மாவட்டத்திலே திட்டமிட்டிருக்கிறார்கள். அங்கே குறிப்பாக அந்த MEP சுப்பீரியர்ஸ் அவர்களை வரவழைத்து விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதை நோக்கமாக இருக்கிறது. எதற்காக கொண்டாட வேண்டும் என்றால், ஏற்கனவே நம்முடைய இந்திய நாட்டுக்கு 16ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவ மதமானது போர்ச்சுகீசிய மிஷனரிஸ் வழியாக ஏற்கனவே வந்தது. அவர்கள் மாறி மாறி பணி செய்து இவர்களும் வந்து பணி செய்தார்கள். பல சபையினர் வந்தார்கள். MEP சபையினர் 250 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார்கள். அவர்கள் வந்த பிற்பாடு இந்த இடத்திலே இறை நம்பிக்கை அதிகமாக வளர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதை கொண்டாடுவதற்கும் அதை வாழ்வில் தொடர்ந்து அதை வாழ்வில் நடத்தி காட்டுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்று இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பல மட்டங்களிலே பல லெவல்களிலே கொண்டாடுவதாக இருக்கிறது. முதலாவதாக பங்கு அளவிலே, அங்கு பங்கிலே அந்த MEP ஃபாதர்ஸ் இருந்தால் அவருடைய பணி என்னவாக இருந்தது, அந்த வரலாறு மறைவட்ட அளவிலே, மறைமாவட்ட அளவிலே பல மட்டங்களிலே இந்த விழா கொண்டாடுவ திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும். குறிப்பாக சிறுவர் சிறுமிகளுக்கு எவ்வாறு நாம் இந்த இறை நம்பிக்கையை அந்த குருக்கள் வழியாக பெற்றோம் என்று தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் இதன் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. பார்த்தோமானால் இந்த அந்நிய வேத போதக சபையை சார்ந்தவர்கள், வெளிநாட்டு மறைபரப்பு சபை சார்ந்த இந்த MEP குருக்கள் தங்கள் நாடு, தங்களுடைய இனம், தங்களுடைய மொழி, தங்களுடைய பண்பாடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கே வந்து ஒரு வசதியும் இல்லாத அந்த காலத்திலே மின்சார வசதி இல்லை, சாலை போக்குவரத்து இல்லை, தொடர்பு சாதனங்கள் இல்லை, இப்படி இல்லாத காலகட்டங்களில் கூட இந்த பல்வேறு துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து நற்செய்தியை அறிவித்தார்கள். நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த இறை நம்பிக்கையில் வளர்த்தார்கள். அவர்கள் போட்ட வித்தானது இன்று இங்கே வளர்ந்திருக்கிறது. அவருடைய முக்கியமான நோக்கங்களில் ஒன்று, இங்கே இருக்கின்ற தல திருச்சபையில் இருக்கின்ற இங்கே இருக்கின்ற இறை அழைத்தலை ஊக்குவித்து அவரிடம் வந்து ஒப்படைத்து செல்வது. அதன்படி பார்த்தோம்னால் இங்கிருந்து அவர்கள் வந்து நிறைய பேரை குருக்களாக உருவாக்கினார்கள். அவர்கள் உருவாக்கிய குருக்களை உருவாக்கி அவர்களை நம்மிடம் ஒப்படைத்து சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது பார்த்தோம்னால் நம்முடைய இந்த பாண்டிச்சேரி மறை மாவட்டத்திலே எந்த அந்நிய வேத போதக சபை MEP குருவும் இல்லை. எல்லோருமே ஏறக்குறைய வேறு வேறு இடத்துக்கு சென்று விட்டார்கள் அல்லது இறந்து விட்டார்கள் என்று நாம் கொள்ளலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் நோக்கமானது ஒரு இடத்தை உருவாக்கி அவரோட ஒப்படைத்து செல்வது. அந்த விதத்திலே அவர்கள் யாரை உருவாக்கினார்களோ அவர்களே அவர்களுக்கு ஆயர்களாயிருந்தால் கூட அவர்கள் கீழ்ப்படிந்து இந்த இடத்திலே பணிபுரிந்தார்கள். அவர்கள் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி மட்டுமல்லாமல் கல்வி பணியிலே மிகுந்த அக்கறை செலுத்தினார்கள். அவர்கள் காலத்தில் ஏறக்குறைய எல்லா கிராமங்களிலும் பார்த்தீர்களானால் ஒரு பிரைமரி ஸ்கூல் என்று சொல்லப்படுகின்ற தொடக்க கல்வி, ஆரம்ப கல்வி பள்ளிகளை ஆரம்பித்தார்கள். 5வது வரையாவது அங்கு இருக்க வேண்டும் என்று ஆரம்ப கல்விகளை ஆரம்பித்தார்கள். இப்பொழுது ஏறக்குறைய நம்முடைய மறை மாவட்டத்திலே 110க்கு மேற்பட்ட இந்த ஆரம்ப கல்வி இருக்கிறது. அன்று அவர்கள் ஆரம்பித்த இந்த ஆரம்ப கல்விதான் பிற்பாடு நடுநிலை பள்ளியாகும், ஒரு சில இடங்களில் மேல்நிலை பள்ளியாகும், உயர்நிலை பள்ளியாகவும் உயர்ந்திருக்கிறது. இப்பொழுது நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மறை மாவட்டம் நடத்துகின்ற 2 கல்லூரிகள், ஒரு கல்வியியல் கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அவர்கள் அன்று போட்ட வித்து. அது மட்டும் இல்லாமல் இந்த நற்செய்தியை தொடர்ந்து அறிவிக்க வேண்டும், பலருக்கு சென்று அடைய வேண்டும் என்பதற்காக இங்கே திண்டிவனத்திலே முப்பணி நிலையத்தை டஃபி அவர்கள் ஆரம்பித்தார்கள். அங்கே குறிப்பாக அவர்கள் ஆசிரியர் வேதியர் என்ற ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கிறார்கள். ஆசிரியராக இருப்பால் மறைப்பணியாளராகவும் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் ஒரு கிராமத்தில் சென்று பொழுது அவர்கள் குருக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும்,
பள்ளியிலே பாடம் கற்பிக்க வேண்டும், அவர் வேத மறைப்பணியாளராகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி அவர் நிலையத்தை உருவாக்கிறார். முதலாக கம்யூனிகேஷன் சொல்லப்படுகிற தொடர்பை உருவாக்கியது அங்கேதான். பெக்கர் போன்ற குருக்கள் அங்கே இருந்து செய்தார்கள். அங்கே இருந்த கரோஃப் அவர்கள் அருட்தந்தை கரோஃப் அவர்கள் பலரை இறை ஊழியத்துக்கு அவர்கள் உற்சாகப்படுத்தி தேவாலயத்தில் ஊக்குவித்தார்கள். அங்கே பார்த்தலமான ஒலிவியர் தந்தை அவர்கள் பல இளைஞர்களுக்கு கல்வி கொடுத்து அவர்களை வளர்த்தார்கள். பல பேர் குருக்களாக மாறியிருக்கிறார்கள். இவ்வாறு பல்வேறு துறைகளிலே இவர்கள் மக்களை உருவாக்கிறார்கள். அவர்கள் அன்று உருவாக்கிய மறைமாவட்டத்தை நாம் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு விழா ஆகஸ்ட் மாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விழாவிலே குறிப்பாக அது ஒரு நன்றி அறிதல் விழாவாகவும் இருக்கும், அது அர்த்தமுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதிலே குறிப்பாக இந்த MEP வரலாறு சொல்லப்படுகின்ற ஒரு பொருள் காட்சியகம் வைக்கப்பட்டிருக்கும். அது நிரந்தர காட்சியகமாக மாற்றுவதற்கான திட்டங்கள் தீட்டுவார்கள். அந்த காட்சியகத்திலே பொருட்காட்சியிலே யாரெல்லாம் எப்படியெல்லாம் பணி செய்தார்கள் என்பதை பற்றிய பொருட்காட்சியம் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் புதிய உற்சாகம் ஊட்டுகின்ற அளவுக்கு ஒரு சில திட்டங்களை, போட்டிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த விழாவை நடத்துவதற்காக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த குழுக்கள் அந்த பணிகளை செய்வார்கள். குறிப்பாக பங்கு அளவிலே, மறைவட்ட அளவிலே, மறைமாவட்ட அளவிலே பல்வேறு திட்டம், குறிப்பாக பயிற்சிகள், கருத்தரங்குகள் ஏற்பாடு செய்வார்கள். இந்த கருத்தரங்கு எவ்வாறு இந்த MEP குருக்கள் உதவி செய்வார்கள் என்பதற்கான கருத்தரங்கு, எவ்வாறு தொடர்ந்து இந்த இறை நம்பிக்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்தரங்கு, இவையெல்லாம் இருக்கும். ஒரு நிரந்தரமான ஒரு அருங்காட்சியகமும் வைப்பதாக திட்டமிட்டிருக்கிறது. அந்த அருங்காட்சியகம் என்பது எப்படி என்று திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கிறது என்றால், மீட்பின் வரலாறு, சல்வேஷன் ஹிஸ்டரி என்று சொல்லப்படுகின்ற மீட்பின் வரலாறு, எவ்வாறு தொடக்கத்திலிருந்தே கடவுள் நம்மை படைத்து உருவாக்கி பாவம் செய்தவர்களை மீட்டு இன்றைக்கு நம்மை வழிநடத்தி வருகிறார். அந்த நற்செய்தியை எவ்வாறு MEP குருக்கள் எடுத்து சென்றார்கள், நாம் எவ்வாறு அதை கொண்டு சொல்ல வேண்டும் என்பதன்னு அந்த ஒரு வரலாறாக அது இருக்கும் என்று திட்டமிட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 250வது இந்த அவருடைய வருகையின் கொண்டாட்டமானது கொண்டாட்டத்தோடு மட்டுமல்லாமல் அது வரலாற்றை நினைத்து பார்க்கவும், அதை மீண்டும் நம் வாழ்வில் நடத்தி காட்டுவதற்கான ஒரு பொருள் விதமாக இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டப்பட்டிருக்கிறது. அதன் நினைவாக ஒரு விழா மலரும் வெளியிடப்படும், ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் ஆவணப்படம் வெளியிடுவதாக திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் சிறப்பாக நடைபெற ஜெபிப்போம். இந்த குருக்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவர்களுடைய நினைவுகளை தொடர்ந்து கொண்டு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. வளன் மீடியாவுக்கும் நன்றி.